This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று மெம்பர்ஷிப்பில் நேற்று நம்ம பி போர்டு கொடுத்துருந்தோம் 9 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. நாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாருங்கள், எஸ்டர்டே பிஃபோர் 299 எப்படி சொல்கிறது, நேற்றுமே பாருங்கள் 799 இல்லைங்களா. இப்படி ரிப்பீட்டட் நம்பர் அடிக்கும்போது கூட நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், பி போர்டில் நம்ம மெம்பர்ஷிப்பில் கரெக்டாக நம்ம 9 எடுத்து கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அதான் நம்ம ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர் அடிக்கும்போது நம்ம அப்படியே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ 9 வரும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ பி போர்டில் தான் வரும்னு, அதனால தான் நான் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இதே மாதிரி சிங்கிள் போர்டு ஒரு ஒரு 2 ஆப்ஷனில் சிங்கிள் போர்டு ஏனா ஏ, பினா பி, ஒரே நம்பர் மட்டும் வேணும்னா நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டியருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் ஷோவில் 692 ரிசல்ட்டு நம்ம ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கால் கொடுத்தோம். அதே மாதிரி 62-26 ஏபிபிசிஎஸ்சி சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆச்சு மெம்பர்ஷிப்பில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி போர்டு நம்பர் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் 1 மணி 1:30 மணிக்கு எந்த போர்டில் கன்ஃபார்ம் நம்பர்னு நான் நேற்று மாதிரியே கொடுத்துட்றேன். ஓகேவா. நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு ப்ளே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இல்லைங்களா. ஸோ பி போர்டில் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ பி போர்டு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி போய் கம்பேரிஷன் பார்த்துருவோம். ஸோ கவனமாக கவனிங்க. இன்றைக்கி இந்த 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா இந்த 4 நாளாகவே திருப்பி இந்த லைனு இல்லைங்களா, இதுக்கு பக்கத்து லைன் இதே தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம எடுக்க ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நேற்றுமே இந்த 744 அதாவது 299 தெரிஞ்சுது. ஸோ 299 அப்படிங்கிறப்போ அது எஸ்டர்டே தான் பவர் பண்ணி பார்த்து பாருங்க. 299 744 ஸோ அது எஸ்டர்டே பிஃபோர் தான் அடித்தான். அப்படிங்கிறதுனால தான் நம்ம எடுக்கல. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே தான் மாற்றி அடிச்சிட்டே இருக்கான். அதுவே தான் மாற்றி இல்லைங்களா வச்சுட்டே இருக்கான் பாருங்கள். நம்ம நேற்று கூட பாருங்கள் 420க்கு நம்ம கீழே போய் எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ 744 ஸோ 299 மேலே இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப் கீழே போய் பார்த்தா 925 என்னங்க, 925 என்ன 404-2 இல்லைங்களா 420. ஸோ அந்த மாதிரி நம்ம பேஸ் பண்ணி 199 ஸோ 299 420 நம்ம எடுத்தோம். ஸோ ஆனால் இவன் பாருங்கள் கீழே இருந்து மேலே போய் இல்லைங்க பாருங்கள். இப்போது அதாவது இந்த 409 கவனிங்க. இந்த 409 அப்படிங்கிறப்போ இந்த 9க்கும் 4க்கும் 299 அந்த 99 வந்துடுச்சு. ஸோ எஸ்டர்டே பிஃபோர் 420க்கு 925 இங்கே இருக்குது. அப்போ நேற்று பாருங்கள் 744 இவன் இந்த மாதிரி ஆங்கிளில் போயிட்டான் இல்லைங்களா. ஸோ 799 போயிட்டான். ஸோ நாம் இன்றைக்கி அதாவது கீழேருந்து மேலேயும் அதாவது மேலே ஒரு ஸ்டெப்பும் இதுக்கு கீழே ஒரு ஸ்டெப்புமே பார்க்க வேண்டியது அவசியங்க இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே பாருங்கள் இது என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ நேற்று 799 அப்படின்னா இந்த லைன் அப்படியே பாருங்கள், இந்த லைன் அப்படியே ஃபாலோவிங் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா இங்கே என்னங்க இருக்குது 646 தாங்க இருக்குது. ஸோ 646 இருக்குது. அதே மாதிரி ஒரு நிமிஷம் 646 மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வைங்க. இங்கே நான் 647 எழுதிக்கிறேன். இப்போது இதை எரேஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போது இங்கே எரேஸ் பண்ணுற பாருங்கள். இப்போது இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போது இங்கே பாருங்கள். ஸோ இப்படி இந்த ப்ளூ பாக்ஸ்குள்ளே மட்டும் பாருங்கள். இந்த ப்ளூ பாக்ஸை 2ஆக பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க பிரித்து காட்டுறேன். இந்த ப்ளூ பாக்ஸை 2ஆக பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள். இருங்க ஒரே நிமிஷம். இந்த ப்ளூ பாக்ஸ் 2ஆக பிரிச்சிங்கன்னா இந்த 3 நம்பர் பார்த்தா 646ன்னு தெரியும். இந்த பக்கம் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா 468 864ன்னு தெரியும். ஸோ நம்ம 646 நம்ம பார்த்துட்டோம். ஸோ 468ஐயும் நம்ம எழுதிக்குவோம். ஓகேவா. இப்போ ஏன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கவனிங்க. பாருங்கள் 468 எழுதிக்கிறேன். ஓகேவா. இங்கே எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 2 நம்பர் முக்கியம். ஏன்னா நீங்கள் இங்கே லைனை மாற்றி வைக்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் இந்த பிங்க் கலரில் பாக்ஸை மாற்ற பாருங்கள். கீழே பார்த்தீங்கனாலும் 299 ஸோ 799 உங்கள் ரைட்டு டு லெஃப்ட்டு போகுது. அதுக்கு மேலே அப்படி லைன் போனாலும் பார்த்தீங்கன்னா 864 468 இருக்குது. இல்லை சென்டர் போர்டு வச்சு 747 பார்த்து அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா என்ன இருக்குது 646 இருக்குது. ஸோ ரெண்டுமே நாம் மிங்கிள் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வேறு லைனில் இந்த 2 நம்பர் ஏதாவது கம்பேரிஷன் ஆகுதான்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு இது 2 லைனில் எது பெஸ்ட்டாக வருதுன்னு பார்த்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்பர்ஸும் இருக்குது, முக்கியமான நம்பர் இருக்குது, அதையும் கவனிங்க. இப்போ அடுத்த லைன் பார்ப்போம் வாங்க. இப்போது இந்த லைனை கவனிங்க. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 நம்பர் இருக்கு இல்லைங்களா? 646, 468 அது எது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கவனிங்க. இப்போ ஒரு 4, 5 டேஸ்க்கு முன்னாடி மறுபடியும் டிக் பண்றேன் பாருங்க. இங்க 4, 5 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு 791 அடிச்சா இல்லைங்களா? 791 அடிச்சா, இங்க பாருங்க 7 நாளும் பாஸ் ஆயிருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, 184 அடிச்சாங்க. ஓகேங்களா? 184 அடிச்சா, இங்க பாருங்க 8 நாளும் பாஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அடிச்சோம்ல, 299 அடிச்சோம் இல்லைங்களா? 299 ஸோ 299க்கு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே 99 நல்லாவே பாஸ் ஆயிருக்கும். ஸோ அப்புறம் 420 அடிச்சோம் இல்லைங்களா நமக்கு? 420 அடிச்சோம் இல்லைங்களா முந்தா நேத்து? பாருங்க 4-0 நீங்க ஏபி பார்த்தீங்கனாலும் 4-0 இருக்கிற மாரியே பாஸ் ஆயிருக்கு. அப்படியே இந்த லைன் கன்டினியூவா வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது ரைட் டூ லெஃப்ட் பாருங்க 799 ஆக்சுவலா நேத்து ரிசல்ட் பாருங்க 799 இருக்குங்களா? 744 ஸோ 2மே பவர் பண்ணி பார்த்தா 799 வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த லைனே கன்டினியூஸா வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க 463 இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி பாருங்க 463 இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்னங்க எடுத்து வச்சிருந்தோம் அங்க? நம்ம 2 நம்பர் எடுத்து வச்சிருந்தோம்ல 646 646 468 எடுத்து வச்சோங்க. ஸோ இந்த லைனும் பாருங்களேன் என்னங்க வந்துட்டுருக்கு? 463 வந்துட்டுருக்குங்க. ஸோ ஏன்னா ரைட் டூ லெஃப்ட் நேத்து எடுத்திருக்கோம் 799 அப்போ நாம என்ன பார்க்கணும்? லெஃப்ட் டூ ரைட் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி 463 பார்க்கலாமா? 463 பார்த்தா இங்க நமக்கு 2 ரிசல்ட் நம்ம எடுத்து வச்சதுல இதோட மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? 468 அப்போ 463 468 இல்ல திருப்பி வச்சோம் அப்படின்னா 364 ஸோ இப்படி வர சான்ஸ் இருக்கு. பட் இந்த 2 நம்பர் இந்த 3 நம்பர்லயுமே காமனா இருக்கிற நம்பர் பார்த்தீங்களா? இந்த 4, 6 தாங்க. பாருங்க 646 இது 468 இது 463 புரியுதா உங்களுக்கு? காமனா 4, 6 தாங்க இருக்கு. 4, 6 9, 6 9, 1 ஓகேங்களா? எகைன் திரும்ப இன்னைக்கு 4 வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. 4, 6 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த லைன் வருதுங்க. இன்னும் 2 கம்பேரிசன் இருக்கு. அதுல வேற நம்பர் வருது. ஸோ அதையும் பார்த்துருவோம். இதுல வந்து 2, 4 ஒரு 6 நம்பர் குடுத்துருக்கேன். அதே மாரி ஏபிசி அதில வந்து 558, 355 இது போர்டு பிரகாரமும் இம்பார்ட்டன்ட்டு. 3 நம்பராவும் இது இம்பார்ட்டன்ட்டு. அதே மாரி ஏபிபிசிஎஸ்சில ஒரு 4 நம்பர் குடுத்துருக்கேன். மெம்பர்ஷிப் இருக்கவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு நான் மார்க் பண்ணி குடுத்துர்றேன். போர்டு எந்த போர்டு இம்பார்ட்டன்ட்னு அத நான் அதையும் உங்களுக்கு குறிச்சு குடுத்துர்றேன். அதே மாரி விஐபி மெம்பர்ஷிப்க்கு அப்கிரேட் ஆகுங்க. ஏன்னா அதில 4D நம்பர் தரப்போறோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டு விஐபிக்கு ஸ்பெஷலாவும் அதே மாரி விஐபி கோல்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாவும் பண்ணி தரப்போறோம். ஸோ மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.